யாராவது வாசிங்க. அது எப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் பொழுது உலகத்தாருடைய பாவங்கள், உங்கள் பாவங்கள், எல்லா பாவமும் அவர் மேலே செய்யப்பட்ட பாவம் சுமத்தப்பட்டது, பாவங்களும் சுமத்தப்பட்டது. எப்படி ஒரு முச்செடிக்குள்ளே புகுந்த சர்ப்பத்தை தீ வைத்து அந்த முச்செடியோடு கூட அதை அழிக்கிறது போல கர்த்தர் தம் மேல பாவத்தை ஏற்றுக்கொண்டு பாவத்தை கொண்டார், பாவத்தை அழித்தார். ஆனபடினால் பாவம் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது. சோதனை உண்டாகலாம், சாத்தான் வெளியிருந்து அக்ரியாசங்களை அனுப்பலாம், விசுவாசம் கேடத்தினால் அதை முறியடிக்கலாம். விசுவாசியாக இருக்கிறவர்கள் பாவம் செய்யக்கூடாது என்று நினைத்தால் பாவம் செய்ய மாட்டார்கள். பாவம் செய்யலாம் என்று பிறகு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலான்னு நினைத்தால் நீங்கள் பாவம் செய்வீர்கள். விசுவாசி ஆயிட்டால், பரிசுத்தான ஆயிட்டால், ஊழியக்காரன் ஆயிட்டால் அவன் பாவம் செய்ய வேண்டாம் என்று அப்படி வேதத்தில் எழுதவில்லை. அவன் பாவம் செய்வான். பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தால் பாவம் உண்டாகும். பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கல என்றால் பாவம் அவனை மேற்கொள்ள முடியாது. உலகத்தார்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் நன்மை செய்ய முடியாது. அவர்கள் விரும்பாத பாவத்தை அவர்களிலிருந்து எழும்பி பாவம் செய்ய வைக்கும். அவர்கள் நல்லவர்களாக இருக்க முடியாது. உலகத்தில் வேறு எந்த மதக்காரர்களும் பரிசுத்தராக நல்லவர்களாக இதாக இருக்கக்கூடாது. நான் டோங்கி அம்பாவில் ஒரு கன்வென்ஷன் நடத்தினேன். அப்போ நான் பிரசங்கம் பண்ணேன். ஏன்னோ பக்கத்தில் பெரிய கவி, அதாவது ஒரு சாட்சியர்களை கட்டப்பட்டது சோத்திரம். அடுத்தபடியாக போலீஸ்காரர்கள் காவல் போட்டிருந்தாங்க. என்றாலும் குஜராத் வந்து மதமாற்ற தடை சட்டம் உள்ள ஏரியாவுக்கும் இந்து மதமாக நல்லா போய் ரிஷி யார் மந்திரவாதி, எந்த மந்திரவாதி வரட்டும் அந்த மந்திரவாதியை நான் முறியடிக்கிறேன். உலகத்தில் எந்த இந்துக்கள் யார் பரிசுத்தமாக ஜீவிக்கணும் கிடையாது. நாங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறோம். எங்களுக்கு நிகராக உலகத்தில் கிடையாதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணேன். முதல் நாள் பிரசங்கம் கிட்ட போலீஸ் அவர் சரியாக தானே பேசுகிறாருன்னு மறுநாள் போலீஸ் வராமல் போயிட்டார். போலீஸ் வரல. 3 நாள் கன்வென்ஷனோ 2 நாள் எனக்கு ஞாபகம் இல்லை. வெற்றிகரமாக கன்வென்ஷனை முடிச்சுட்டு அதான் இந்துக்களை எதிர்த்து தான் பிரசங்கம் பண்ணுறது. பாலாசூர கன்வென்ஷன் போட்டேன். அது இந்து சாமிகள்லாம் ஈடாக்களாக ஆகும். அவர்கள் வந்து அது ஆம்பளைகள் இல்லை, அதெல்லாம் தெய்வம் இல்லை. பாருங்கள், அந்த சாமிகள் நிறைய பேருக்கு மீசையெல்லாம் இருக்காது. நான் ஒரு ஜோக் அடித்தேன் அப்படின்னு பிரசவம் பண்ணிட்டேன். அன்னைக்கு நைட்டில் எனக்கு ஒரு தரிசனம் உண்டாயிட்டு. நான் ஒரு வழியாக போகிறேன். ஒரு 5 வயசு சிறுமி ஓடி வந்து, ஐயா ஐயா உங்களை மறிக்க முடியாது, அங்கே கொஞ்சம் இஜிடாக்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் போகிற ஒரு 50-60 இஜிடாக்கள் வலது பக்கம் இருக்கிறேன். இப்படி பார்த்து ஒரு பார்வை பார்த்துட்டு போகிறேன். 2 மூணு பின்னா சிப் விரட்டேன், ஓடிய போயிட்டாளுவேன். மறுநாள் கன்வென்ஷனில் சொன்னேன், நாம் நேற்று இஜிடான்னு சொன்னால் அந்த இஜிடாக்களை ராத்திரி பார்த்தேன். ஒரு 50-60 இஜிடாக்கள் இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. இப்படி முறியடிக்கப்பட்டாங்கன்னு சொன்னேன். ஒரே சிரிப்பு சவமக்களாக கைத்தட்டி ஆரம்பித்தாங்க. குஜராத் கன்வென்ஷனில் இருந்த ஊழியர்கள் சவமக்களுக்கு தெரியும். நாம் என்ன சொல்கிறோம் என்றால், அதாவது இறைவன் ஒருவரே, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அவருடைய ஆளுகையில் அவருடைய திட்டத்துக்குள்ளாக சர்வ உலகம் இருக்கிறது. வேறு எதுவும் தெய்வங்கள் இல்லை, வேறு யாரும் எதுவும் செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய சித்தம் நம்மை குறித்த நன்மையாகவே இருக்கிறது. பிற்காலத்தில் உனக்கு நன்மை செய்யும்படியாக நான் இப்படி செய்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே உபாகமம் 8:3 வாசிக்கும் ஒரு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரப்பட ஒவ்வொரு வாயிலும் பிழைப்பாருங்கிற விசுவாசத்தை நீ கற்றுக்கொள்ளும்படியாக 40 வருஷமாக நான் வனாந்தரத்தில் அலைய பண்ணினேன். நீ உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படியாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க உபாகமம் 4:2-3. நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோட நீங்கள் ஒன்றும் அழித்து போட்டார். எங்க வாசிக்கிறீங்க? அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் 2ல இருந்து வாசிங்கயா. 2ல இருந்து திரும்ப வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாய் என்று உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமாகவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைவுறுவாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தரிலிருந்து வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான் என்பதை நீ அதாவது உனக்கு உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியா இருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அதாவது இந்த வேதவசனங்கள் எழுதியிருக்கின்றால்
நம்ம இருதயம் எவ்வளோ கேடுபாடுறது, நம்ம கீழ்ப்படியுமோ இல்லையோ என்று பார்க்கும்படியாக தேவன் நம்மை சோதிக்கிறார். அடுத்தபடியாக நான் அப்பத்தினாலே பிழைக்கிறோம், அப்பத்தினாலே தண்ணீர்னாலே பிழைக்கிறோம். மனிதன் கிடைக்க வேண்டிய சக்திகளெல்லாம் உணவினாலும் தண்ணீர்னாலும் பானங்களினாலும் காற்றினாலும் கிடைக்கிறது. அதிகமான சக்தி காற்றினாலே கிடைக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன்னை பசியினால் வருத்தி எவ்விதமாக மனுஷன் சாப்பாட்டினால மாத்திரமல்ல, சாப்பாடு இல்லாமலும் பிழைப்பான். இப்போது எலியா பாருங்க, ஒரு வேளை சாப்பிட்டார், தூங்கிட்டார், ரெண்டாவது வேளை சாப்பிட்டார், எழுந்து 40 நாட்கள் நடந்து அவர் ஓரே பருவம் சேர்ந்தார். 40 வருஷம் இஸ்ரவேல் நடந்த வழியை 40 நாளில் போய் சேர்ந்துட்டார். எத்தனையோ தடவை, 2 தடவை என்று நினைக்கிறேன், மோசே 40 நாளுக்கு அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே 40 நாள் இருந்தார். அதாவது இங்கே நாம் பார்க்கிறேன் என்றால் வசனம் 15 வாசிங்க. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பின்னாட்களில் உனக்கு, அதாவது உன்னுடைய பின்னாட்கள் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு, துன்பமோ துக்கமோ நெருக்கடியோ வறுமையோ வேலை எல்லாத்தின பிரச்சனையோ வந்தால் தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகலா, தேவனை சோதரித்து நம்பி இருக்க வேண்டும். மனிதன் அப்பத்தினாலே பிழைக்கிறான், ரைட்டு, அப்பம் இல்லாமலும் பிழைக்க முடியும். சாதாரணமாக நான் மலைகளுக்கு தியானம் பண்ண போவேன். 3 நாள் 5 நாள், ஒரு தடவை 10 நாள் இருந்தேன். அன்ன ஆகாரம் கிடையாது, நித்திரை கிடையாது, ஒன்றும் இல்லை. இறங்கி வந்து மலையிலேருந்து இறங்கி வரும்பொழுது கால் எங்கே போகுதுன்னு தெரியாது. நம்ம ஒரு பக்கம் போக வச்சா அது ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போவோம். சரி, எப்படியோ வந்து குளிச்சுட்டு போயிடுவேன். அது ஒன்றும் இல்லை. அதாவது விசுவாசத்தினால நம்ம சாப்பிடாமல் எத்தனை நாளும் இருக்கலாம். கர்த்தர் சாப்பிட சொல்லி பிரேக் போட சொன்னால் பிரேக் போடலாம். ஒன்றும் ஆக போகிறதில்லை, ஒன்றும் இல்லை. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது இறைவனை பற்றி விசுவாசம் மகா பெரிய சக்தியாகும். அது எல்லாவற்றையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எந்த அளவு தேவனை விசுவாசிக்கிறோம் என்பதை கண்டுகொள்ள முடியாக தேவன் சில துன்பங்களோ துக்கங்களோ வியாதிகளோ அல்லது இவைகளோ எதையோ அனுப்புகிறார், அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆனால் அது நம்மை அழித்து போடாது, ஒன்றும் ஆக போகிறதில்லை. தேவன் கண்டிப்பாக நன்மை செய்வார். மேலும் நாம் கற்றுக்கொண்டு இவ்விதமாக பாடுபடுகிறவர்கள், துன்பப்படுகிறவர்கள், வியாதியாக இருக்கிறவர்களுக்காக இரக்கம் செய்ய முடியும். நமக்கு ஒரு அனுபவத்தை அல்லது கொடுக்கிறாரா இருக்கும். தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி பொதுவாக நான் அடிக்கடி சிந்திப்பேன். இந்த பாவம் செய்கிற ஆத்மாவுடைய இருதயம் எப்படி படபடக்கும், எப்படி அவர்களுடைய நிலைமை இருக்கும் என்று சொல்லி அறியணும்னு. ஆனால் அது அறிவுக்கு ஆண்டவர் என்னை விடவில்லை. எப்படியும் மனிதன் தன்னை தாழ்த்தி, அதாவது அவனுடைய இருதயம் சமாதானமாய் திருப்தியாக இருக்க வேண்டும் என்றால் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். பாவம் செய்தால் அவனுடைய இருதயத்தில் முதல்ல அவனுடைய மனசாட்சி பாதிக்கப்படும். அடுத்தபடியாக அவனுக்கு பயம் உண்டாகும். 3வது தேவனோடு ஐக்கியம், அவனுக்கு டச்சிங், தொடர்பு குறையும் அல்லது நீங்கி போகும். உறவு ஒழியாது. பிதா புத்திரங்கிற அந்த உறவு இருக்கும், ஆனால் ஐக்கியம் இருக்காது. இப்போது ஒரு பையன் இருக்கிறான், சிறுவன், வீட்டில் தப்பு பண்ணிட்டான், இது பண்ணிட்டான்னாக்கி அப்பா வரட்டும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அம்மா பயமுறுத்துறாங்க. அப்பா வரும்பொழுது அவன் சாதாரணமாக எப்பொழுதும் அப்பான்னு ஓடி போய் காலை பிடிப்பான். இப்போ அவன் ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பான். எங்கள் பையனை எங்கன்னு சொல்லி அப்பா கேட்பார். இந்த அங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான், இப்படி பண்ணான்னு சொல்லி கூப்பிட்டு இனிமேல் அப்படி செய்யாது ஒன்று இது பண்ணுவாங்க. அவன் சாதாரணமாக நேச்சுராக இருக்கும் பொழுது, அதாவது இயற்கையாக இருக்கும் பொழுது அப்பா வர எதிர்பார்த்து ஓடி போய் பிள்ளைகள் தப்புனார், பெண் பிள்ளை ஆண் பிள்ளை அவங்க வர வைக்கவும் சந்தோஷமாக இருக்கணும். தப்பு பண்ணாக்கி எங்கேயாவது ஒழிச்சிருப்பாங்க, கூப்பிட்டு அவங்கள சரிப்படுத்தணும். இதே பிரகாரம் ஐக்கியம் கெட்டுப்போம். அடுத்தபடியாக என்ன ஆகும் என்றால், மனிதனுடைய ஆத்மா இறைவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டதா, இறைவனோடு உள்ள ஐக்கியத்தில் தான் திருப்தியாக இருக்க முடியும், நன்றாக இருக்க முடியும், பலனாக இருக்க முடியும். ஆனால் இவனுக்குள்ளே எப்போதும் அதாவது 2 நிலை உண்டாகும், போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஆடு மாடு இவைகள் கீழ்ப்படியாத மிருகங்கள், குதிரை போன்றவர்கள் தான் பிடிச்சி கட்டணும். ஆனால் மனிதன் இப்படி போராட்டமாக இருந்தால் அந்த வாழ்க்கையும் சரியில்லை. வெளியையும் உள்ளேயும் நாம்
சமாதானமாக இருவரும் கூட ஐக்கியமாக இருக்கணும். ஆனபடினால் பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்தால் ஒன்று அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி விட வேண்டும். நாளைக்கு பார்ப்போம், நாளான்னைக்கு அடுத்த வருஷம் பார்ப்போம், கண்டுபிடிச்சா பார்ப்போம். சில புண்ணியவான்கள் என்ன நினைக்கிறார்கள் தான், நாங்கள் தீர்க்க தரிசனத்தில் கண்டுபிடிக்கணும். நாங்கள் எதுக்கு கண்டுபிடிக்கணும்? நீங்கள் பாவத்தை விட்டு விட்டு பரிசுத்தம் அடைஞ்சி பரலோகம் போக உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நாங்கள் ஏன் கண்டுபிடிச்சோன்னு தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத மாதிரி நாங்கள் நடிச்சுக்கிட்டு இருப்போம். நீங்கள் எங்ககிட்ட மறைச்சிங்கன்னா நாங்களும் தெரியாத மாதிரி சாதாரணமாகவே பழகிட்டு இருப்போம். ஆனால் இது எவ்வளோ பெரிய புள்ளி எப்படி வர்றான்னு பார்ப்போன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு கண்ணு அவர்கள் மேலே இருந்து கொண்டே இருக்கும், ஆனால் காட்டிக்கிட மாட்டோம். அதாவது உபதேசம் கடவுளுடைய கட்டளை உண்டாக்கி தன் பாவனை மறுக்கணும், வாழ்வோட வேண்டாம், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இருக்கணும். அறிக்கை செய்யணும், விட்டு விடணும். இது தேவனுடைய பிரமாணம். அப்படி செய்வர்களுக்கு தேவன் ஆசீர்வதிக்க உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறார். 1 யோவான் 1:9. தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினால் தேவனுடைய சித்தம் மிகவும் நல்லது. அவனுடைய சுவாத்து பிரகாரம் தேவன் அப்படி செய்தார். ஏசா கொடூரனாக இருந்தான். ஏசா இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது ஏசாவின் புத்தர்கள் எப்படி அவர்களை அழித்தார்கள், இஸ்ரவேலருக்கு விரோதமாக எப்படி தீங்கு செய்தார்கள் என்று சொல்லி நாம் ஆமோஸ் புத்தகத்திலும் ஓபதியாவிலையும் வாசிக்கிறோம். நீ யாக்கோபின் எலும்புகளை நீராய் சுட்டு போட்டாயே என்று சொல்லி சொல்கிறான். அப்படினால் நான் இன்னென்ன பாவத்திற்காக தண்டிப்பேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனங்களே தேவன் சொல்லுகிறார். அதாவது அந்த பகை தொடர்ந்து அந்த ஜாதியில் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி லோத்தினுடைய புத்திரிகளுடைய பாவத்தினாலே அந்த சோமதோமரா பாவமும் அந்த புத்திரிகள் பண்ண பாவமும் அது தொடர்ந்து வளர்ந்து பெருகி கொண்டே இருக்கிறது. இனத்தோடு ஆணானோடு பெண்ணோடு இந்த மாதிரி அசிங்கம், அதாவது பெருகி கொண்டு இவர்கள் எல்லாம் நரகத்திற்காக முன்குறிக்கப்பட்ட மக்கள்னு தெரியுது. அதாவது அடுப்பில் எரியதுக்கு விறகு வேணும் இல்லையா, அந்த மாதிரி அநேகரை கர்த்தர் வளர்க்கிறார். இருக்காண்டா நரகத்தில் எரியதுக்கும் ஆள் வேணுமேன்னு சொல்லி அப்படி தான் தெரியுது. தேவஜனங்களதுனாலே தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஏன் முன்னால் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். எனக்கே மறைக்க முடியாது, தேவனுக்கு எங்கே நீங்கள் மறைக்க முடியும்? நான் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டு போய் எச்சரிக்கையை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அவள் என்னைக்கு ஆவியானவர் இறக்கி கிரீசியாக உடனே சீசர் எடுத்து உடனே கட் பண்ண ஆரம்பிப்பேன். கட் பண்ணி உத்தரப்படுவேன். ஏனென்றால் இது ஒரு பெரிய ஸ்தானம். ஆசாரியனா ஊழியக்காரனாக இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நானும் பாவிதான், நீங்களும் பாவிகள் தான். ஆனால் நாம் எல்லாம் மன்னிப்பு பெற்ற பாவிகளாகும். உலகத்தார்கள் மன்னிப்பு பெறாத பாவிகளாக இருக்கிறார்கள். அப்படியே நீங்களும் இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதாவது அவங்களும் பாவம் காரியத்தை பூரம் உடனே மீன் வந்து லபக்கிடந்த காரில் தங்குது. இப்படி பாவம் கிடைச்சா உடனே முழுக்கணுங்கிற அந்த புத்தியை விட்டுருங்க. பாவத்தை தேடாதீங்க, பாவத்தை சந்தர்ப்பம் வரும் என்று தேடாதீங்க, அல்ல சந்தர்ப்பத்தை உண்டாக்காதீங்க. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம்னா பாவம் மகாபெரிய சக்தி, அதாவது தீசு சாத்தானை போல இருக்கு. சாத்தானை விட பெரிய என்ன என்றால் சாத்தான் இதைத்தான் ஆதாரமாக கருவியாக வைத்து மனிதனை தன்னுடைய அண்டரில் கொண்டு வருகிறான், அடிமைகளாக ஆக்குறான். அதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவனுடைய கட்டளையை மீறுவதே பாவம், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். ஒரு நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தால் செய்யாமல் போனால் அதற்கு அது அவனுக்கு பாவமாகும். பாவங்கிறதுக்கு பல விளக்கம் வேதாந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எல்லாம் தேவனுடைய மனிதர்கள் அல்லவா? தேவனுடைய சித்தத்தை செய்ய நாம் தீர்மானிப்போமாக. தேவனுடைய சித்தம் வேதத்தை வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுகிறது, தேவனை ஆராதிக்கிறது, தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறது, தேவன் கட்டளையிட்ட உணர்த்தினாத உடனே செய்கிறது, நன்மை செய்வது. இதுக்கு மிஞ்சினது பாவமாக இருக்கும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போது பிரமாணங்கள் இடத்துக்கு இடம் அது வெவ்வேறு விதமாக அது அர்த்தப்படும். எல்லா இடத்துலையும் ஒரு வசனத்தை நாம் உபயோகிக்க முடியாது. கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்படுகிறது. ஜட்ஜிகள் தீர்மானித்து கொலை தண்டனை கொடுக்குறாங்க. இராணுவத்துக்கு மக்கள் போகிறாங்க, கிறிஸ்தவர்களும் போகிறாங்க. இப்போ எதிரி இராணுவத்தை சுட வர்றான். அப்போது இந்த இடத்துல கொலை செய்யாதுங்கிற பிரமாணத்தை அவங்க கடைப்பிடிக்க முடியாது. இப்போ கண்டிப்பாக சுடத்தான் செய்யணும். ஒருவேளை எதிர்பார்ட்டிலையும்